போர் முடிந்தது. வேங்கையூர் முழுவதும் வெற்றியின் ஆனந்தம் பரவியது. காலை சூரியன் மென்மையாக உதிக்க மக்கள் சிரித்த முகத்துடன் அமைதியாக நடந்து சென்றனர். கொடிகள் பறந்தன, முரசுகள் ஒலித்தன, பூக்கள் வானில் தூவப்பட்டன. வேங்கையூர் ஒரு கனவு போல் திளைத்தது. கொண்டாட்டங்கள் முடிந்தபின் கிராமம் மீண்டும் அமைதியடைந்தது. வீதிகள் அமைதியாக இருந்தன. மெல்லிய பனிமூட்டம் காலையை கவ்வியது. நாட்கள் சென்றன. காலம் மெதுவாக நகர்ந்தது. அந்த நாட்களில் ராணி பூங்குழலி கர்ப்பமாக இருந்தார். அவரது முகத்தில் மென்மையான புன்னகை இருந்தாலும் உடல் மெதுவாக பலவீனமடைந்தது. யோகமாரா, எனக்கு சோர்வாக இருக்கிறது. ஒரு நாள் அரண்மனை வைத்தியர் அவரை கவனமாக பரிசோதித்தார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தபின், ராஜா, ராணியின் உயிரை காக்க ஒரே ஒரு மூலிகை தேவை. அது மலைகளில் உள்ள பழமையான குகையில் மட்டுமே கிடைக்கும். நான் தான் சென்று அந்த மூலிகையை கொண்டு வருவேன். போர்காப்பு அணிந்து போர் வீரனின் தைரியத்துடன் அவர் தன் நம்பிக்கையான டிராகனை ஏறினார். மலைகள், காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் அனைத்தையும் கடந்து அந்த மாயக் குகையை அடைந்தார். குகையின் உள்ளே ஒளிரும் மூலிகைகள் இருளை ஒளியால் நிரப்பின. யோகமாறன் ராஜா அந்த அரிய மூலிகையை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக அரண்மனைக்கு திரும்பினார். மூலிகை மருந்து கொடுக்கப்பட்டதும் ராணி பூங்குழலி மீண்டும் பலம் பெற்றார். ராஜா அவளின் கையை பிடித்துக்கொண்டு நிம்மதியாக சிரித்தார். ஆனால் அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. வேங்கையூரின் வானில் கருமையான மேகங்கள் திரண்டன. மழை வரவில்லை. நாட்கள் சென்றன. வயல்கள் உலர்ந்தன. கிணறுகள் காலியானது. செடிகள் வாடின. மக்களின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. யோகமாறன் ராஜா உண்மையை அறிய தகவலாளர்களை அழைத்தார். அவர்கள் சொன்னார்கள், வச்சிரா ராஜாவின் மகன் ருத்ரன் நீர்வீழ்ச்சியின் வழியை அடைத்து ஒரு பெரிய அணை கட்டியுள்ளான். பல நூற்றாண்டுகளுக்கு முன் அந்த அரக்கன் ஒரு மாயக் குகையில் சிறைபிடிக்கப்பட்டிருந்தான். ஆனால் ருத்ரன் அவனை விடுதலை செய்து என் அணையை காப்பாற்று என்று கட்டளையிட்டான். வேங்கையூரின் நீர் என் கட்டுப்பாட்டில்தான். யாராலும் என்னை தடுக்க முடியாது. ராஜா தன் தேரோட்டியை அனுப்பினார். அணையை உடனே திறக்கச் சொல். ஆனால் ருத்ரன் அகங்காரமாக சிரித்தான். அவன் தேரோட்டியை அவமதித்து அடித்து விரட்டினான். அவமானத்துடன் கண்ணீருடன் தேரோட்டி அரண்மனைக்கு திரும்பினான். என் மக்களின் நம்பிக்கை என் உயிரை விட பெரியது. அணையை உடனே திறக்கச் சொல். இனி சமாதானமில்லை. போர்தான் தீர்வு. இந்த போரில் நீதிதான் வெல்லும். Soldier of the Radiant, the forward to your victory! யானைப்படை தயார், குதிரைப்படை தயார். வீரர்கள் அணிவகுத்தனர். ராஜா டிராகனை ஏறி போர்க்களத்தின் நோக்கி புறப்பட்டார். அணை அருகே ஒரு பயங்கரமான அரக்கன் காவலாக நின்றான். அரக்கன் கொடூரமாக தாக்கினான். பல வீரர்கள் வீழ்ந்தனர். அதே நேரத்தில் டிராகனும் நெருப்பு கொம்பு கொண்ட மானும் மந்திர வலையில் சிக்கின. ஆனால் யோகமாறன் ராஜாவும் தேரோட்டியும் உயிரை பணயம் வைத்து அந்த மந்திர வலையை உடைத்தனர். ஒரே நொடி டிராகன் விடுபட்டது.
டிராகனின் நெருப்பு அரக்கனை சூழ்ந்தது. மானின் கொம்புகள் மீண்டும் எரிந்தன. மானின் கொம்புகள் அரக்கனின் மந்திர சக்தியை உடைத்தன. அரக்கன் வீழ்ந்தான். அந்த நிமிடம் யோகமாறன் ராஜா அணையை நோக்கி பறந்தார். டிராகன் நெருப்பு கக்கியது. அணை உடைந்தது. உலர்ந்த நிலங்கள் பச்சைமயமானன. மக்கள் மகிழ்ச்சியில் குதித்தனர். Faster! The dam! They're ருத்ரன் behind us! பிடிபட்டான். No! Fight back! You want to stay! அவனும் அவனது தந்தையும் அதே சிறையறையில் அடைக்கப்பட்டனர். வெற்றியுடன் யோகமாறன் ராஜா அரண்மனைக்கு திரும்பினார். அங்கே ராணி பூங்குழலி இரட்டை குழந்தைகளை பிறப்பித்திருந்தார். யோகமாரா, நமக்கு 2 குழந்தைகள். ஒரு நாள் 2 வெற்றிகள். வேங்கையூரின் நீரை காப்பாற்றியது ஒரு போர். ஆனால் அவன் பெற்ற மிகப்பெரிய வெற்றி அவன் குடும்பம்.